அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, பணவசியம் ஜனவசியம் ஏற்பட தேய்பிறை அஷ்டமி வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம். நாளை ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து தேய்பிறை அஷ்டமி திதியும் வர இருக்கிறது. நீங்கள் செய்யும் வேலையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்க, செய்யும் தொழில் லாபகரமாக செல்ல, வேலையிலும் தொழிலிலும் இருக்கக்கூடிய எதிரிகள் விலக, பணவசியம் ஏற்பட ஜனவசியம் ஏற்பட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நாளைய தினம் காலபைரவர் கோவிலுக்கு உங்கள் கையால் இந்த ஒரு பொருளை வாங்கி கொண்டு போய் கொடுத்து அவர் பாதத்தில் வைத்து உங்களுடைய பெயரை சொல்லி அர்ச்சனை செய்து அந்த பொருளை மீண்டும் வீட்டுக்கு கொண்டு வந்து தினமும் நெற்றியில் இட்டு வர வேண்டும். அது என்ன பொருள் என்று தான் இப்போது பார்க்க போகிறோம். காலபைரவருக்கு இந்த புனுகு ரொம்ப ரொம்ப பிடித்தமானது. காலபைரவருக்கு அலங்காரம் செய்துவிட்டு இந்த புனுகை அவர் மேல் வாசனைக்காக பூசி விடுவார்கள். ஒரு சின்ன டப்பா நாட்டு மருந்து கடைகளில் விற்கும் புனுகு வாங்கி கொள்ளுங்கள். கூடவே செவ்வரளி பூக்களையும் வாங்கி கொண்டு போய் காலபைரவருக்கு கொடுத்து உங்களுடைய பெயரை சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். இந்த புனுகை காலபைரவர் பாதத்தில் வைத்து தரும்படி குருக்களிடம் சொன்னால் அவர் அதை அப்படியே செய்வார். காலபைரவருக்கு விளக்கேற்றி வைத்துவிட்டு பைரவர் சன்னிதானத்தில் சிறிது நேரம் அமர்ந்து உங்களுடைய கஷ்டங்களை சொல்லி மனதார பிரார்த்தனை செய்து இந்த புனுகு டப்பாவை வாங்கி வீட்டிற்கு வரவும். இதை பூஜை அறையில் வைத்துக் கொள்ளுங்கள். தினமும் காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்துவிட்டு வேலைக்கு செல்லும் போது, வியாபாரத்திற்கு செல்லும் போது இந்த புனுகை நெற்றியில் இட்டுக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் உச்சந்தலையில் தடவி கொண்டாலும் சரிதான். தினமும் காலபைரவரை நினைத்து இந்த புனுகை வைத்து கொண்டு சென்றால் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். செய்யும் வேலையில் சிறந்து விளங்குவீர்கள். தொழிலில் இருக்கக்கூடிய எதிரிகள் உங்களை விட்டு விலகுவார்கள். நஷ்டமடைந்த தொழில் கூட லாபகரமாக செல்லும். எல்லா அனுகிரகத்தையும் ஆசீர்வாதத்தையும் அந்த காலபைரவர் உங்களுக்கு கொடுப்பார். அனைத்து வசியங்களையும் ஏற்படுத்தி தரக்கூடிய பொருள்தான் இந்த புனுகு. அதுவும் பணவசியம் ஜனவசியம் முகவசியம் என்று அனைத்தும் தான். அது காலபைரவர் பாதத்திலிருந்து எடுக்கப்பட்ட புனுகாக இருக்கும்போது அதற்கான சக்தியும் இன்னும் 2 மடங்கு பெருகும். நாளை காலை 9:16 டு இரவு அடுத்த நாள் 7:01 வரை இந்த அஷ்டமி திதியானது இருக்கிறது. அதனால் எல்லா பைரவர் சன்னிதானத்திலும் சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடக்கும். அதில் சென்று கலந்து கொள்ளுங்கள். பைரவரின் ஆசீர்வாதத்தை பெற்று வளமாக வாழுங்கள். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.